தமிழ் மக்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் நம்ம ஈரோடு கோபி பகுதியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவரை வைத்துக்கொண்டு இங்கே நிறைய பேச்சுக்கள் நடைபெறுகிறது. அதை வைத்து ஒரு மீடியா நிறைய உருட்டுக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுதான், எதிர்பார்த்தது தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, செங்கோட்டையனாக இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இல்லை தினகரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து உருட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் அதிமுகவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கவில்லை. அதனால் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு தான். இது உண்மையே கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கட்சி என்று வரும்பொழுது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுப்போமே, இந்த கட்சி என்று வரும்பொழுது இதோடைய தலைமை அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க நிறைய கூடுதல் பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதிமுகவுடைய முதல் நிறுவன தலைவர் நம்ம இவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், நிறுவன தலைவர்னு சொல்கிறாங்க. அவர் அதை உருவாக்கவில்லை, தொண்டர்கள் தான் உருவாக்கினாங்கன்னு வச்சுப்போம். அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீண்ட கால பொதுச்செயலாளராக இருந்தால், வாழ்நாள் பொதுச்செயலாளராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எடப்பாடி பழனிசாமி. இப்படிலாம் இருக்கும் பொழுது ஏன் சேர்க்கக்கூடாது? பிரிந்து சென்றவர்களெல்லாம் சேர்ப்பது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு இவங்க இதே பேசிக்கிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த செங்கோட்டையனையும் வச்சுக்கிட்டு இந்த உருட்டையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு வருது இல்லையா. இந்த விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக வந்து அவர் குரல் எழுப்பி அவர் அதிமுகவுக்குள் வந்து அதனால் அதிமுகவுக்கு பயனடையும் என்றால் அதை யாரும் நிராகரிக்கப் போவதில்லை. பிரச்சனை என்னென்னா, திருமதி சசிகலா என்பவர் தனிநபர் அல்ல. அவருடன் இருக்கக்கூடியது ஒரு கும்பல். இது இந்த மன்னார்குடி கும்பல். சசிகலா தனியாக வருவாங்களா? இல்லை. தினகரன் வருவாப்புல, கூட திவாகரன் வருவாப்புல, கூட இளவரசி மகன் விவேக் வருவாப்புல. இப்படி எல்லா கும்பலும் உள்ள ஒரு டாக்டர் வெங்கடேஷ் உள்ள வருவாப்புல, டாக்டர் சிவகுமார் உள்ள வருவாப்புல, இத்தனை பேரும் உள்ள வருவாங்க. அப்போ இதை எப்படி எதிர்கொள்வது? இது தேவையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுதானே வெளியேற்றினோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தின் பிடியில் ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வெளியேற்றினோம். அப்படின்னும் பொழுது திரும்பவும் ஒரு குடும்பத்தின் பிடியில் அதை கொண்டு வரணுமா அப்படின்றதான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே போய் பேசுகிறாங்க இல்லையா, சார் எல்லாரும் ஒன்றாயிடணும் என்பது அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒன்றாயிடணுன்றதுலாம் சரி. இப்போ அந்த குடும்பத்தை நான் உள்ளே இழுத்தேன்னா, அந்த அதாவது ஒருத்தரை உள்ளே இழுத்தேன்னா, திரும்ப சசிகலானே வச்சுப்போமே, உள்ளே இழுத்தா மொத்த குடும்பமும் உள்ளே வரும். இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைன்ற உத்தரவாதத்தை யாராவது கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னும் பொழுது அதையே நான் ஏற்றுக்கணும். நான் பொதுச்செயலாளராக இப்போது கொண்டு வந்து இதை நிறுத்தியிருக்கிறது. அதாவது கட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுடைய பிடியிலிருந்து, இப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து இந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை அவர் வீட்டுக்கு கொண்டு போகிறாரா? இல்லை. அவர் வாழ்நாளில் அவர் பொதுச்செயலாளராக இருக்க போகிறாரு. அவருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வரப்போகிறாங்க. அதைத்தான் அவர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்கிறாரு. எங்கே ஒவ்வொரு இடத்திலும் போய் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நான் பொதுச்செயலாளராக இருக்கேன், என்னுடைய காலத்துக்கு அப்புறம் சிவி சண்முகம் பொதுச்செயலாளராகலாம், என்னுடைய காலத்துக்கு அப்புறம் தனபால் பொதுச்செயலாளராகலாம், என்னுடைய காலத்துக்கு அப்புறம் குமரகுரு பொதுச்செயலாளராகலாம். இப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி இவங்கெல்லாம் ஆகலான்றார். இதான ஜனநாயகம்? இதானே நடக்கணும்? இதை நடக்க விடாமல் செய்யணுன்றதுக்கு தான் இந்த தினகரன், இந்த செங்கோட்டையன், இந்த பன்னீர்செல்வம், இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு திரும்ப இதையே உருட்டிக்கிட்டு இருக்கு. நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது யாருடைய ஒரு பிடியிலும் இருக்காத ஒரு கட்சி. அது முழுக்க முழுக்க தொண்டர்கள் கையில் தான். அது ஒரு குடும்பத்தின் பிடிக்கு செல்லாது. நீ தலைவன் தண்ணி குடித்தாலும் போகாது. இதில் பெரிய கூத்து என்னென்னா, சசிகலா தரப்பு தூது விடுறாங்க. எப்படி? அது சில நபர்கள் வழியாக என்னென்னா, எனக்கு 4000 கோடி நான் வெளில கொடுத்துருக்கேன் பினாமி
பேரில் விட்டுருக்கேன். அதெல்லாம் நான் காப்பாற்றணுன்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கௌரவ பதவியாவது கொடுங்க. இதுதான் அவங்க எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிரட்டுவது எப்படி தெரியுமா? 2021 பண்ண மாதிரி 2026 நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் போட்டி வேட்பாளரை போட்டு உங்களை தோக்கடிச்சிடும். நான் ஜெயிக்கலன்னா உனக்கும் வரக்கூடாது, யாருக்குமே இல்லாமல் போகணும், அப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் விழ முடியுமா? ஒரே கேள்விதான். சரி, நீ சொல்வது போல இவர்களை உள்ளே இழுக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நாளைக்கு ஒரு முடிவை பொதுச்செயலாளர் எடுக்கிறார் என்றால் அந்த முடிவை இவர்கள் ஏற்பார்களா அல்லது அங்கே போய் நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? சரி, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, தென் மாவட்டங்களில் சசிகலா, தினகரன் இவர்கள் தான் முகம். யாருக்கு? முக்குளத்தோருக்கு முகமாக 18 மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். இவர்களாம் இல்லாத முகம் இவர்களுக்கா? சரி, இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சசிகலாவோ தினகரனோ பன்னீர்செல்வமோ இந்த முக்குளத்து சமூகத்திற்கு என்ன கழித்திருக்கிறார்கள்? ஒன்றும் கிடையாது. சொத்தை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த சமூகத்தை காண்பித்து சொத்தை சேர்த்து கொண்டார்கள். இதை தவிர்த்து இவர்களுடைய சாதனை என்ன? ஒன்றும் கிடையாது. யார் அவன் தினகரன்? எப்போ வந்தான் கட்சிக்குள்ளே? 1990கள் 97, 98, 99 இந்த காலகட்டங்களில் எம்பி கேண்டிடேட்டாக ஒருத்தன் வேணுன்றதுக்காக போடப்பட்டவன் தான் தினகரன். அதுக்கு மேலே அவனுக்கு என்ன மரியாதை? அவனே 2006 விளையாட்டு அடிக்கிறாங்க. யார்? செல்வி ஜெயலலிதா. நீ இதுக்கு மேலே ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டு, சிட்டிக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்ட்டு, அதுக்கப்புறம் ஆரோவில்ல போய் உட்காந்துக்கிறான் அவன். சரியா? அதே மாதிரி சசிகலாவை எடுத்துப்போம். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், மாற்றுக்கருத்து கிடையாது. அவரை கொலைகாரி என்றோ அப்படிலாம் பேசுறதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னமோ இவங்களுடைய பூர்வீக சொத்து அதிமுக என்பது போலவும் அந்த பூர்வீக சொத்தான அதிமுகவை அபகரித்து கொண்டு போய் விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது போலவும் இவங்க சுற்றுறாங்க பாருங்க ஒரு கதை. அதைத்தான் நான் கேள்வி கேட்குறேன். சசிகலாவை இடைக்கால பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று கட்சியினர் கேட்டுக்கொண்டார்கள். இடைக்கால பொதுச்செயலாளராக. அது முடிஞ்சு போச்சு. அமைதி சிறைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த கட்சிக்கு நான் தான் உரிமை கொண்டாடுறேன்னா நீ என்ன உன்னுடைய பட்டா போட்ட சொத்தா இது? இல்லை சசிகலா தஞ்சாவூர்லேருந்து சீதனமாக தன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து சீதனமாக கொண்டு வந்ததா? கிடையாது. தொண்டர்கள் இங்கே முடிவு பண்ணுறாங்க. பொதுக்குழு இங்கே முடிவு பண்ணுது யார் தலைவராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பொதுச்செயலாளராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் யார் இந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்பதனையும் பொதுக்குழு முடிவு செய்து சில பேரை தள்ளி வைக்கிறது. அவர்களும் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது என்ற நிலையில் நீ போய் தொடர்பு வச்சுன்னா உனக்கு வெளில தான் போடுவாங்க. நான் நீதிமன்றத்துக்கு செல்வேன் போ. நாங்கள் தான் பார்த்தோமே, கீழ் நீதிமன்றத்துலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் போனீங்களே, ஒன்றும் நடக்கலையே. அப்போ கிளியர்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆகாமல் தடுத்து விட வேண்டும் அப்படின்றதற்காக கங்கணம் கட்டி கொண்டு திமுகவின் ஏவுதலின் பேரில் இந்த கும்பல் செயல்படுகிறது. யார்? தினகரன், பன்னீர்செல்வம், அப்புறம் அந்த பெரும் செங்கோட்டையன். அவங்க தான் சொல்கிறாங்களே இப்படியே இருந்தால் திமுக வந்துவிடும். அது எங்களுக்கு தெரியாதா? இப்படியே இருந்தால் திமுக வந்துவிடும். திமுக எந்த காலத்திலும் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக. இன்னும் ஒரு படி மேலே போகிற திமுக 100 தொகுதிகளை 1996க்கு அப்புறம் எப்பொழுது பெற்றிருக்கிறது? 2021 தான். அப்போது 1996 2021 வரைக்கும் ஏன் அவர்கள் 100 தொகுதிகளோடு தொட முடியல? ஏனென்றால் திமுகவுடைய லட்சணம் அப்படி, திமுகவுடைய செயல்பாடு அப்படி. அதனால திமுகவை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஒரே கேள்வி, உங்களை எதற்காக இந்த கட்சிக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும்? இதற்கு ஒற்றை காரணத்தை சொல்லுங்கள். சாதி என்பதை நீங்கள் காரணமாக சொல்ல போகிறீர்கள் என்றால் எங்களுடைய கேள்வி, உங்களுடைய சாதியைச் சேர்ந்தவர்களே 18 பேர்கள் அங்கே மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. செல்லூர் ராஜு யார்? உதயகுமார் யார்? ராஜன் செல்லப்பா யார்? ஓஎஸ் மணியன் யார்? யார் இவங்கெல்லாம் யார்? உங்கள் சாதி தானே. அப்போது 18 மாவட்ட செயலாளர்கள் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள், முக்குளத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பது போதாதான். ஆனால் இவர்கள் தான் முகமாம். இவர்கள் முகம் என்றால் இவர்கள் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது.
அதுவே அப்படியே கொங்குக்கு போகும். எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அவங்களுடைய சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள்ன்றத அவங்களோட தொகுதியில் போய் பாருங்க. அவ்வளவு வளர்ச்சி திட்டங்களே கொண்டு வந்திருக்காங்க. நீ என்ன பண்ண? நீ என்ன பிடுங்கின? ஒன்றும் கிடையாது. அப்போ இன்னைக்கு உன்னுடைய கடைசி அஸ்திரமாக சாதியை கொண்டு வருகிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நாம் சொல்கிறோம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த குடும்பத்தை எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த குடும்பம் மீண்டும் இந்த கட்சிக்குள் வந்து கோலோச்சுவது என்பது நடக்காது. இது திமுக கிடையாது. ஒரு குடும்பத்திற்கு பாத்தியம் செய்வதற்கு இந்த கட்சியை உருவாக்கவில்லை, முடியாது. அதே போல் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இல்லை இந்த இப்போ வெளில போயிருக்க செங்கோட்டையனாக இருக்கட்டும், கூவிட்டே இருக்க வேண்டியதுதான். இதற்கு இசைவு கொடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும், எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு குடும்பத்தின் பிடியில் நாங்கள் இந்த கட்சியை கொடுக்க மாட்டோம் என்பதில் தீர்க்கமாக இருக்கிறோம். 1987 ஜானகி அம்மையார் கைக்கு எதற்காக கட்சி செல்லக்கூடாது என்று நினைத்தார்களோ, அது எம்ஜிஆர் குடும்பத்தின் கட்சி அப்படின்னு சொன்னதே தவறு அப்படின்றதை அப்பொழுது எப்படி சொன்னார்களோ, அதே போல் சசிகலா குடும்பத்தின் கட்சி என்று இது மாறாது. இது தொண்டர்களின் கட்சி. ரத்தத்தின் ரத்தங்களான இந்த உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் அந்த திமுக உளுத்தம்பருப்புகள் போல இல்லை, ரத்தத்தின் ரத்தங்கள். அவங்களுடைய கட்சி. அவங்களில் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி காலத்திற்கு அப்புறமும் பொதுச்செயலாளராக வருவார். இந்த கட்சி இயங்கும். எந்த குடும்பத்தின் பிடியிலும் இது சிக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.